friends, welcome to Shailu's Artistry. Paint bottle யூஸ் பண்ணி எப்படி பேப்பர் வெயிட் செய்யறதுன்னா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். காலியான பெயிண்ட் பாட்டில் எடுத்து அதனுடைய மூடியை ரிமூவ் பண்ணி நைட்டு ஃபுல்லா அதை தண்ணிக்குள்ள ஊற வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது ஊறினா அது ஈஸியா ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். இது நல்லா ஊறின பின்னாடி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற பெயிண்ட்டும் நல்லா ஈஸியா ரிமூவ் ஆகி வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி வெளியே இருக்கிற லேபிளும் ஈஸியா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா பாட்டிலுக்குள்ள இருக்கிற பெயிண்ட்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. இதை பார்க்கறக்கும் தொடர்க்கும் கிட்டத்தட்ட ரப்பர் மாதிரியும் நல்ல ஃபிளெக்சிபிளா வளையக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரியும் இருக்கு. இப்போ ரவுண்டா இருக்கிற ஒரு பெயிண்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இந்த காஞ்சி போன கலர்ஸ் எல்லாம் உள்ள போட போறேன். நீங்க ரேண்டமா எந்த கலர் வேணா எப்படி வேணா நீங்க போடலாம். எந்த கலர்லாம் உங்களுக்கு வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்ணாடியை தொட்டாப்புல வைங்க. மற்றதெல்லாம் நடுவில் வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த பாட்டில நல்லா டைட்டா மூடிடலாம். இதனுடைய மூடியை இப்போ கலர் அடிக்க ஆரம்பிக்கலாம். கலர் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு நார்மலான பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபேப்ரிக் பெயிண்ட், இல்லைன்னா உங்களோட நெயில் பாலிஷ், பழைய நெயில் பாலிஷை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியோட மேல் புறத்தையும் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் அடிச்சிடலாம். இப்ப கலர் அடிச்ச பின்னாடி அது மேல ஒரு பீட் வைக்க போறோம். கலர்ஃபுல்லான ஏதாவது ஒரு பீட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஒரு சின்ன முத்து பாசி வைக்கலாம். இப்ப அந்த மூடியை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்றதுக்கு ஃபெவிகாலோ இல்ல ஃபேப்ரிக் க்ளூவோ யூஸ் பண்ணி ஒரு லேஸை வந்து அதுக்கு மேல சுத்தி விடலாம். இப்ப நம்மளோட கலர்ஃபுல்லான பேப்பர் வெயிட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வேற ஒரு பேப்பர் வெயிட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நான் ஒரு ரவுண்டான பெயிண்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் பாட்டில்ல கால்வாசி அளவுக்கு நம்ம மணல் போட போறோம். மணல் போட்ட பின்னாடி அதுக்கு மேல கொஞ்சமா நல்ல டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிற கோலப்படியை தூவி விட போறோம். இந்த கோலப்படி இன்னும் கொஞ்சம் லைட்டான கலர்ல தேவைப்படுறதுனால வெள்ளை கலர் கோலப்பொடியும் அது கூட ப்ளூ கலர் பொடியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை மேல இன்னொரு லேயரா கொடுக்க போறேன். இந்த 3 லேயரும் முடிச்சோன்னையும் திரும்பவும் கொஞ்சமா மணல் வந்து மேலாப்ல தூவி விட போறேன். இப்ப நான் ஒரு சின்ன சைஸ்ல சங்கு எடுத்திருக்கேன். அந்த சங்குக்குள்ள கொஞ்சமா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒரு முத்து பாசியை அதுக்குள்ள ஒட்ட வச்சிருக்கேன். மணலுக்கும் கலர் பொடிக்கும் மேல இன்னொரு லேயர் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி கொடுக்க போறோம். இந்த ஹாட் க்ளூ பாக்குறதுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்டா கிட்டத்தட்ட தண்ணி மாதிரியே தெரியும். இதனுடைய சூடு இறங்குறதுக்குள்ள நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சங்கை எடுத்து இதனுடைய சென்டர்ல பிளேஸ் பண்ணி மெல்லமா இதுக்குள்ள அழுத்தி விடணும். இப்ப இந்த பாட்டில நீங்க தலைகீழ கமுத்துனீங்கன்னா கூட இதுக்குள்ள இருக்கிற எந்த திங்ஸுமே கீழே விழுகாது. இதை நீங்க பாட்டிலோட கேப் இல்லாம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதே மாதிரி சங்கை யூஸ் பண்ணி நம்ம வேற ஒரு பேப்பர் வெயிட் செய்யலாம். இதுக்கு நான் ஒரு ரவுண்டான பெயிண்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலோட பாதி அளவு வரைக்கும் ஹாட் க்ளூவால நம்ம நிறைக்க போறோம். இந்த ஹாட் க்ளூவோட சூடு இறங்கறதுக்கு முன்னாடியே இதுக்குள்ள ஒரு சின்ன சைஸ்ல சங்கு வச்சிடலாம். இந்த சங்கு மேல கொஞ்சமா ஹாட் க்ளூ போட்டு ஒரு சின்ன ஒரு முத்து பாசியும் வச்சிடலாம். இப்போ இதோட மூடியை நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். மூடி மேல ஃபெவிகால் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி திக்கான க்ளூ யூஸ் பண்ணி ஃபுல்லா பரப்பி விடுங்க. இப்போ இதுக்கு மேல மணல் தூவி ஃபில் பண்ணிருங்க. மணலுக்கு பின்னாடி கொஞ்சமா கலர் பவுடரும் எடுத்து ப்ளூ கலர் பவுடர் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுங்க. இந்த ப்ளூ கலர் பவுடர் ரொம்ப மைல்டா தான் தெரியும். இது காஞ்ச உடனே மூடியோட மேல் புறத்தை ஃபுல்லா ஹாட் க்ளூவால ஃபில் பண்ணிடலாம். ஹாட் க்ளூக்கு நடுவுல சின்னதா ஒரு சங்கும் அந்த சங்குக்கு மேல சின்னதா ஒரு முத்து பாசியும் வச்சிடலாம். இதுக்குள்ள நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்தி நல்லா பாட்டில டைட்டா மூடி வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தண்ணி இல்லாமையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான மினியேச்சர் பாட்டில் ஆர்ட் எல்லாம் பாக்கறதுக்கு ஐ பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தண்ணி இல்லாம இருக்கிற பாட்டில் தான். இந்த ஈஸியான பேப்பர் வெயிட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.